அரசு மின்சார வாகனங்களின் பயன்பாட்டை ஊக்குவிக்கும் வகையில் தனது ஊழியர்களுக்கு ஒரு சிறப்பு தள்ளுபடி திட்டத்தை அறிவித்துள்ளது. இது நாட்டின் முதல் மாநில பேச்சுவார்த்தை ஈவி தள்ளுபடி திட்டமாகும். இந்த திட்டம் அரசு ஊழியர்களுக்கு 10% முதல் 20% வரை மின்சார வாகனங்கள் வாங்குவதற்கு தள்ளுபடி வழங்குகிறது. மார்ச் 24, 2026 அன்று போக்குவரத்து துறை அமைச்சர் பொன்னம் பிரபாகர் அவர்களால் அறிவிக்கப்பட்டது. இந்த திட்டம் சுமார் 5 லட்சம் அரசு ஊழியர்களுக்கு 4 லட்சம் வரை சேமிப்பை வழங்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தெலுங்கானா அரசு முன்னணி ஈவி உற்பத்தியாளர்களான மஹிந்திரா எலக்ட்ரிக், ஓலா எலக்ட்ரிக், கிராப்டன் மோட்டார்ஸ் மற்றும் ஏத்தர் எனர்ஜி ஆகியவற்றுடன் பேச்சுவார்த்தை நடத்தி இந்த தள்ளுபடியை பெற்றுள்ளது. டாடா ஈவி போன்ற பிற உற்பத்தியாளர்களுடனும் பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருகின்றனர். இந்த தள்ளுபடி நேரடியாக உற்பத்தியாளர்களிடமிருந்து பெறப்படுவதால் இது அரசுக்கு நேரடி மானிய சுமையை ஏற்படுத்தாது. இந்த தள்ளுபடிக்கு கூடுதலாக தெலுங்கானா அரசு ஏற்கனவே 2024ஆம் ஆண்டில் மின்சார வாகனங்களுக்கு 100% சாலை வரி மற்றும் பதிவு கட்டண விலக்கு அளித்துள்ளது. இந்த விலக்கு 2 சக்கர வாகனங்கள், 4 சக்கர வாகனங்கள், டாக்ஸிகள், ஆட்டோ ரிக்ஷாக்கள், சரக்கு வாகனங்கள், டிராக்டர்கள் மற்றும் பேருந்துகள் உள்ளிட்ட அனைத்து வகை ஈவிகளுக்கும் பொருந்தும். இந்த கொள்கை டிசம்பர் 31, 2026 வரை 2 ஆண்டுகளுக்கு செல்லுபடியாகும். ஈவி பயன்பாட்டை மேலும் ஊக்குவிக்க மாநிலம் முழுவதும் சார்ஜிங் உள்கட்டமைப்பு விரிவுபடுத்த அரசு திட்டமிட்டுள்ளது. தலைமைச் செயலகம் முதல் மாவட்ட மற்றும் மண்டல அளவிலான அரசு அலுவலகங்கள் வரை சார்ஜிங் மையங்கள் அமைக்கப்படும். மேலும் ஹோட்டல்கள், மால்கள் மற்றும் வணிக வளாகங்களிலும் சார்ஜிங் வசதிகளை அமைக்க அரசு ஊக்குவிக்கிறது. முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி அனைத்தும் அரசு துறைகளும் இனி மின்சார வாகனங்களை மட்டுமே கொள்முதல் செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்டுள்ளார். ஜூன் 2 முதல் கோர் அர்பன் ரீஜன் எக்கனாமி திட்டத்தின் கீழ் அனைத்து அரசு வாகனங்களையும் மின்சார வாகனங்களாக மாற்றும் திட்டங்கள் உள்ளன.